திருச்சி சிவா சொல்லியிருக்காரு, ஐயா கடைசி டயத்துல இறக்கும்போது கலைஞர் அவரை கையை பிடிச்சிட்டு நீங்க தான் வந்து சமூக நீதி காவலர் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. நம்ம தமிழ்நாட்டில் வந்து இது ஒரு சாபக்கேடுன்னு சொல்றதா இல்லை இதை எப்படி பேசுறதுன்றது வந்து ஒரு வருத்தமான ஒரு செய்தி தான். திமுகவில் இருக்கிற சில பேர்கள் செய்யும் புரியாத செயலுக்கு பெருந்தலைவர் பேச்சை வந்து இந்த மாதிரி எடுத்து பேசுறது வந்து முற்றிலும் கண்டிக்கத்தக்கது தான் சொல்லுவேன். இப்போ கலைஞர் அவர்கள் இல்லை, அவங்களும் இல்லை, தாத்தாவும் இல்லை. இதுக்கு நடுவில் இருந்து பக்கத்துல இருந்து பார்த்தா மாதிரி இந்த மாதிரி சொல்றது வந்து அது பேத்தியாக நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன். இப்போ ஐயா இறக்கும்போது கடைசி டயத்துல அவர் கூட இருந்தது யாரு தான்? அவர் கூட இருந்தது பார்த்தீங்கன்னா, இப்போ நடக்கிற திராவிட மாடல் ஆட்சி இது வந்து பார்க்க ஐயா காமராஜர் ஆட்சி காலம் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தவங்களை வந்து கம்பேர் பண்றது வந்து கம்பேர் பண்றது எதுக்குன்னு நான் கேட்குறேன். மக்கள் பணி செய்ய வராங்க, நாட்டுக்காக வராங்க. அதை அவங்க சரிவர செஞ்சாங்கன்னா பேரும் புகழும் தன்னை போல வந்து சேரப்போகுது. அதை வந்து இந்த மாதிரி சொல்றதெல்லாம் வந்து முற்றிலும் பிதற்றல் தான் நான் சொல்லுவேன். 1 கோடி மக்களை சந்திச்சு 2000 மைல்களை கடந்ததனால் அவருக்கு வந்து காலா காந்தி அப்படின்ற ஒரு பேரை வந்து மக்கள் கொடுத்துருக்காங்க. காலானா கருப்பு காந்தி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பேரையும் வந்து தாத்தாக்கு வட்ட பேரா கொடுத்தாங்க. நேரு அவர்களுக்கு வந்து கூடுதலாக இவர் மேலே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனாங்க. ஸோ அப்போ வந்து என்ன சொன்னாங்க, நீ தான் ரைட் பர்சன், நீ ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டியை நீ கையில் எடுக்கணும், ஸோ எடுத்தால் தான் இன்னும் எனக்கு பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. சொல்லும் போது என்னால் முடியாதுன்னு, நீ முடியாதுன்னு சொல்ல முடியாது, உன் மாநிலத்தை மட்டும் பார்க்கக்கூடாது, இந்தியா ஃபுல்லாக நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது சரி அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. முதலமைச்சர் பதவியை விட்டதுனால தான் ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி தலைவரை ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரு அவர்கள் வந்து முடிவு செஞ்சாங்க. ஐயாவை வந்து கொள்கை தலைவராக வச்சு நிறைய கட்சிகள் முன்னெடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கட்சிகள் வந்து ஐயாவோட கொள்கையை ஃபாலோ பண்றாங்களா? அதாவது கொள்கைகளை கையில் எடுக்கிறாங்க, அவர் பேரை சொல்றாங்க, வரவேற்க வேண்டிய விஷயம்தான். ஆனால் அதை வந்து கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணி கொண்டு போனாங்கன்னா சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இருப்பது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில செயலாளரும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பேத்தியுமான திருமதி கமலிகா காமராஜன். வணக்கம் மேம். வணக்கம். நேத்து ஐயாவோட பிறந்தநாள் போச்சு. ஸோ அந்த டயத்துல வந்து திருச்சி சிவா சொல்லியிருக்காரு, ஐயா கடைசி டயத்துல இறக்கும்போது கலைஞர் அவரை கையை பிடிச்சிட்டு நீங்க தான் வந்து சமூக நீதி காவலர் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஸோ அது உண்மையா பொய்யா? ஏன்னா ஐயா இறக்கும்போது வைரவன் அவரோட அசிஸ்டன்ட் தான் அவர் கூட இருந்தாரு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் வந்து இப்படி சொல்லியிருக்காரு, எதுமா உண்மை? அதாவது வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இது ஒரு சாபக்கேடுன்னு சொல்றதா இல்லை இதை எப்படி பேசுறதுன்றது வந்து ஒரு வருத்தமான ஒரு செய்தி தான். அதாவது என்ன சொல்றதுன்னா, பெருந்தலைவருக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சி இப்படி பேசுகிறாங்களா? அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, கேட்பார் இல்லை மேய்ப்பார் இல்லை, யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிட்டு போகலாம், சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிங்கிற பழமொழியில தான் திமுகவில் இருக்கிற சில பேர்கள் செய்யும் புரியாத செயலுக்கு பெருந்தலைவர் பேச்சை வந்து இந்த மாதிரி எடுத்து பேசுறது வந்து முற்றிலும் கண்டிக்கத்தக்கது தான் சொல்லுவேன். ஏன்னா முன்னோர்கள் வந்து வாழ்ந்தாங்க. இப்போ கலைஞர் அவர்கள் இல்லை, அவங்களும் இல்லை, தாத்தாவும் இல்லை. இதுக்கு நடுவில் இருந்து பக்கத்துல இருந்து பார்த்தா மாதிரி இந்த மாதிரி சொல்றது வந்து அது பேத்தியாக நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன். தெரியாத விஷயங்களை வந்து பேசணும் அப்படிங்கிறது யார் ரைட்ஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிறத சொல்லணும். ஏன்னா வந்து ஒரு பெருந்தலைவர் செஞ்ச விஷயத்த வந்து பெருசாக பேசி மேடையில் கைத்தட்டல் வாங்கலாம், இல்லை அது மாதிரி செய்யலாம்னு சொல்லலாம், அரசியல் நடத்தலான்ட்டு முன் வரலாம், இதெல்லாம் கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அவர் சொல்லாத விஷயத்த, செய்யாத விஷயத்த சொன்னால் பேர் புகழ் கிடைச்சிரும்னு நினச்சி இந்த மாதிரி தற்குறிகள் பேசுறது வந்து வன்மையாக நான் கண்டிக்கிறேன். அப்போ ஐயா இறக்கும்போது கடைசி டயத்தில் அவர் கூட இருந்தது யாரு தான் மேம்? அவர் கூட இருந்தது பார்த்தீங்கன்னா வைரவன் இருந்தாங்க. தாத்தாக்கு வந்து அன்னைக்கு உடம்பு சுகம் இல்லாமல் இருந்தது. கடைசியாக அவர் கலந்துக்கிட்ட ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு முன்னாள் வந்து ஒரு காஞ்சிபுரம் நினைக்கிறேன், அதில் ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது, அதில் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் கரெக்டாக 1ஆம் தேதி அக்டோபர் 1 கடைசியாக அவர் மாலை போட்டதுன்னு பார்த்திங்கன்னா சிவாஜி கணேசன் தான். அவங்க வீட்டில் போய் மாலை போட்டு வந்தார். அவருக்கு வந்து ரொம்ப அதீத பற்றாளர் சிவாஜி கணேசன். ஸோ அவருன்னா என்ன வேணாலும் கொடுப்பாருன்றது தெரிஞ்ச விஷயம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சரி அவரை போய் நேரில் பார்த்து வாழ்த்து தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு அந்த முடியாத சூழ்நிலை கடைசியாக அவர் மாலை போட்டு அவரை வாழ்த்திய ஒரு
விஷயம் வந்து அது மட்டும்தான் உண்மையான தகவல். அதுக்கப்புறம் நைட்டு படுத்தாங்க, முடியல, காய்ச்சல் இருக்குன்னு சொன்னாங்க. மாத்திரை போட்டு படுத்தாங்க. காலையில எழுந்திரிக்கும்போது அவர் எழுந்திரிக்கல. அடுத்து எங்க ஆச்சப்பாக்கு கால் வந்தது. இந்த மாரி தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, வரும்போது சந்தன பொட்டு எடுத்துட்டு வாங்க. ஏன்னா தாத்தாக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இழைச்சு தான் வைப்பாங்க. ஸோ அதனால அது எங்க ஆச்சப்பா கொண்டு போனாங்க. ஸோ இதுதான் உண்மையான தகவல். இதுக்கு நடுவுல வந்து இப்படி கைய புடிச்சு பேசுனாங்க, பண்ணாங்க அப்படின்றதுக்கு, இந்த தலைவரும், அந்த தலைவரும் எப்ப சந்திச்சுக்கிட்டாங்கன்றது இவரு என்ன பக்கத்துல இருந்து பார்த்தாரா என்ன? ஸோ இத வந்து கேட்கும்போதும் சரி, இத பேசும்போது எப்படி இந்த பேச்சுக்கள்லாம் இவங்க வந்து துணிஞ்சு பேசுறாங்க அப்படின்னும்போது வருத்தம் தான் தருது. அப்புறம் இப்ப நடக்கிற திராவிட மாடல் ஆட்சி இது வந்து பார்க்க ஐயா காமராஜர் ஆட்சி காலம் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டிலே காமராஜர் ஐயா ஆண்ட காலம் தான் பொற்காலம் அப்படின்ட்டு அதுதான் உண்மை. அது வந்து நிசப்தம் இல்லாத ஒரு உண்மையான ஒரு விஷயம். ஆனா இப்ப நடக்கிற ஆட்சியும் அப்ப நடக்கிற ஆட்சியும் ஒண்ணுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. அது உண்மையா பொய்யா? அவருடைய வம்சாவழியா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது இப்ப வரைக்கும் சொல்றது அந்த 9½ ஆண்டு காலம் பொற்கால ஆட்சி. ஏன்னா வந்து ஒரு குண்டூசி கூட கிடைக்க முடியாது, செய்ய முடியாத ஒரு சூழல் அப்ப எப்படி நானும் பார்த்திருக்கேன். இருந்துச்சுன்னு. பால்ல தண்ணி கலந்தவங்களுக்குலாம் வந்து உடனே வந்து சிறை அவங்கள வந்து தண்டனை ஆமா கொடுத்திருக்காரு. குடுத்தது உண்டு. அவங்கள வந்து பதவி விலக்கம் செய்ததும் உண்டு. ஸோ அந்த மாரி ஒரு நேர்மையா இருக்கணும். நேர்மை தவறுனவங்களுக்கு வந்து என்ன தண்டனைலாம் குடுத்தாருன்றத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி கரைப்படியாத கரத்துக்கு சொந்தக்காரன்னு பார்த்தீங்கன்னா, அவர் மட்டும் தான். ஊழலே இல்லாத ஒரு அரசாங்கத்தை கட்டி அமைத்தவரும் அவர்தான். அவர் கூட இருந்தவங்களும் அதே மாரி தர்மம் கலையாமல் நடந்ததும் அந்த ஒரு பீரியட்ல தான் சொல்லலாம். ஸோ அத்தனை புகழும் அந்த ஒரு நபருக்கு தான் சேரும். அப்படின்னும்போது, இப்ப இருக்க ஆட்சின்றது நான் என்ன சொல்றேன்னா, சொல்றது ஓகே. செய்யுங்க. செஞ்சுட்டு அத வந்து யாரோட யாரும் ஒப்பிடவே முடியாது. ஸோ அவரோட ஒப்பிடுறதுக்கு இனிமேல் பிறந்து வரணுமான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ இப்ப இருக்கிறது சில விஷயங்கள் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். ஓகே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா அத வந்து ஒட்டுமொத்தமா அப்ப நடந்த ஆட்சியும், இப்ப நடந்த ஆட்சியும் சொல்றது வந்து எந்த விதத்துல சரி ஏன்னா அப்படின்றது. இப்ப இந்த ஜெனரேஷன்ல இருக்கிறவங்க அப்ப இருந்திருப்பாங்களான்னு தெரியல. கண்டிப்பா. சோ அந்த ஆட்சி காலத்த பார்க்காம இந்த ஆட்சி தான் அந்த ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அது அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த எப்படி சொல்றாங்க பிதற்றல் அப்படின்றது தான் நான் புரியல. சொல்லுவேன். இது பிதற்றல் தான் ஃபுல்லா. ஏதோ ஒண்ணு பேசணும்னு பேசுறாங்க. அப்ப இருந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப 80 வயசு, 90 வயசு தொட்டிருப்பாங்க. அப்ப இருந்த ஆட்சி காலம் எப்படி இருந்திருக்கும்னு இப்ப நேத்து கூட பார்த்தோம். எத்தன பேர் தாத்தாக்கு வந்து ஜாதி, மதம் அப்பாற்பட்டு, கட்சிகள் அப்பாற்பட்டு வந்து அவர வந்து பால் குடம் எடுத்துட்டு வராங்க, காவடி எடுத்துட்டு வராங்க. வந்து ஐயா மாலை ஒரு மரியாதை தெய்வமாவே ஆமா அப்படி வச்சு பண்ணிட்டாங்க. பார்க்குறாங்க. அப்படின்னும்போது அவர் எப்படி இருந்திருப்பாரு? இப்ப 123வது பிறந்த நாளை நம்ம வந்து நேத்து கொண்டாடினோம். அப்படின்னும்போது அந்த மாரி ஒரு தலைவர் வாழ்ந்த மண்ல அடுத்தவங்கள வந்து கம்பேர் பண்றது வந்து கம்பேர் பண்றது எதுக்குன்னு நான் கேட்கிறேன். நல்ல ஆட்சிய குடுக்குறாங்களா? நல்லது. யாருக்காக செய்றாங்க? இந்த அரியணை எதற்குண்டானது? மக்கள் பணி செய்ய வராங்க. நாட்டுக்காக வராங்க. அத அவங்க சரிவர செஞ்சாங்கன்னா, பேரும் புகழும் தன்ன போல வந்து சேரப்போது. அத வந்து இந்த மாரி சொல்றதெல்லாம் வந்து முற்றிலும் பிதற்றல்ன்னு தான் நான் சொல்லுவேன். காமராஜர் ஐயாவோட அரசியல் குரு யாரு? சத்தியமூர்த்தி. அதாவது வந்து தாத்தாக்கு ஆ அரசியல்ல வரணும் அப்படிங்கிறத தாண்டி ரொம்ப சின்ன வயசுல இருந்து திண்ணை பிரச்சாரம் இதெல்லாம் கேட்பாங்க. காந்தியடிகள் மேல அதீத பற்று உண்டு. இதெல்லாம் வந்து இப்ப நமக்கு வலைத்தளங்கள்லாம் இருக்கு. இதில நம்ம நெட்ல வந்து நம்ம சர்ச் பண்ணி பார்க்குறோம். அப்பலாம் அப்படி கிடையாது. இங்க இருந்து செய்தி அடுத்த ஒரு மாநிலத்திலேருந்து இங்க வந்து திண்ணை பிரச்சாரத்தில துண்டு சீட்டா கொண்டு வந்து குடுப்பாங்க. இந்த மாரிலாம் இருக்கும்போது, பத்திரிக்கை போடுற இடங்கள்ல அந்த பத்திரிக்கை வாசிச்சு, இந்த மாரிலாம் இந்த மாநிலங்கள்ல இப்படி இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு, இத வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்களாம். அப்படி பண்ணும்போது, அங்க இருந்த ஒருத்தர் ஒரு ஞான தேசிகன்னு சொல்லிட்டு, அவர் வந்து இவர என்கரேஜ் பண்ணுவாராம். ஓகே இவர் வந்து ஒரு நல்ல ஒரு பற்றாளரா இருக்காரு. கண்டிப்பா அரசியல்ல ஒரு ஒரு நல்ல இடத்துக்கு வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு, தாத்தாவ அந்த காலகட்டத்தில என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கால சூழல் ஃபர்ஸ்ட்டு காங்கிரஸ் பேர் இயக்கத்தில வரும்போது, தாத்தா வந்து கொடி கட்டியிருக்காரு. போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. இப்படிலாம் அடிமட்ட ஒண்ணு தொண்டரா அந்த இருந்து மேல மாரி இருந்து வந்திருக்காரு. அந்த அதாவது நம்ம எதா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்திய பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, அப்பதான் வந்து சத்தியமூர்த்தின்றவரோட அறிமுகம் கிடைச்சது. அறிமுகம் கிடைக்கும்போது, அவங்க வீட்டுக்கு வாசல்ல படுத்திருப்பாங்க. வாசல்ல படுத்திருக்கும்போது, ஒரு வாட்டி நேரு அவர்கள் வந்திருந்தாங்க. அப்போ வந்து தாத்தா வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுத்து தூங்கும்போது கொரட்ட சத்தம் அதிகமா இருந்துச்சு. அப்போ வந்து "யார் இவன்? இப்படி தூங்குறான்?" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னோட இந்த கொரட்ட சத்தம் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணுது." அப்படின்னு சொல்லி சொன்ன நேரு தான். அதுக்கப்புறமா வந்து தாத்தாவோட செயல்பாடுகள், அவர் நடந்துக்கிட்ட விஷயங்கள்லாம் வச்சுட்டு சொன்னது வந்து, "அன்னைக்கு என் தூக்கத்த கெடுத்தான். ஆனா இவன் தான் வந்து தமிழ்நாட்ட வந்து திருப்பி பார்க்குற வைக்கிற அளவுக்கு இவனோட செயல்பாடுகள் இருக்கும்." அப்படின்னு சொல்லி சொன்னதும் உண்டு. ஸோ அதனால சத்தியமூர்த்தின்றவர் வந்து அவர் குருவாவே பாவிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து சிறையில இருந்து வெளியில வரும்போது அவரு தவறிட்டாருன்னும்போது, அதுக்கப்புறம் தாத்தா வந்து முதலமைச்சர் ஆன உடனே மொத வந்து பார்த்தது அவர தான்.
ஸோ அப்போ அவர் தவறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து அவரை போய் பார்த்து ஆசி பெற்றதும் உண்டு. ஸோ அதனால அதீத பற்று வந்து சத்தியமூர்த்தி அவர்கள் மேலே இருந்தது. இப்ப ஐயா வந்து அடிமட்டத்துல இருந்து முன்னேறி காங்கிரஸ் கட்சியில சேர்ந்து அடிமட்டத்துல இருந்து முன்னேறி ஒரு முதலமைச்சரா ஆயிருக்காரு. இந்தியால வந்து இத்தனை மாநிலங்கள் இருக்கு. அந்த அத்தனை மாநிலங்களையும் முதல்வர் இருந்திருக்காங்க. ஆனா ஐயாவை மட்டும் எதுக்கு பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பவர் அவர்கிட்ட கொடுத்தாங்க மேம்? அதாவது 1963ல ஜெய்ப்பூர்ல வந்து ஒரு மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து சுதந்திரம் சாரி கட்சி காங்கிரஸ் பேரியக்கம் தொடங்கி 68வது வருடம். அப்போ வந்து நேரு அவர்கள் இருக்காங்க. ஸோ இங்கேருந்து கிளம்பி 700 பேர் கொண்ட டீம் வந்து இங்கேருந்து ஜெய்ப்பூருக்கு போகிறாங்க. ஸோ போகும்போது போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா, பூக்கூடைகளாக வந்து தூவப்பட்டு அந்தந்த இடங்களில் ஸ்டாப்பிங்லலாம் நிப்பாட்டி காமராஜரை பார்த்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக அவருக்கு வேணுங்கிறதெல்லாம் அங்கே கூட அவர் கூட வந்த 700 பேருக்குமே ஏகபோக விருது தான். ஸோ டீ, காஃபி அவங்களோட அன்புகளை எப்படிலாம் வெளிக்காட்டணுமோ, ஒருத்தவங்க வந்து முந்திரியாக கொடுப்பாங்களாம், ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா அவங்க கையில் இருக்க பழங்களாக கொண்டு வந்து கொடுப்பாங்களாம். என்ன கிடைக்குதோ எதுனாலும் அவங்களோட விருப்பத்தை அப்படிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. கொடுத்து அதுக்கப்புறம் அங்கே போய் சேர்ந்துருக்காங்க. சேர்ந்ததுக்கப்புறம் ஜெய்ப்பூரில் நடந்த அந்த விஷயம் 68 குண்டுகள் முழங்க 68 அடி உயர கொடி பந்தத்தில் வந்து இந்த கொடியை ஏற்றிருக்காங்க. எல்லாம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறமா டிக்ளேர் பண்ணுறாங்க. 64ல் வந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக வந்து தாத்தாவை வந்து நியமிக்கணும்னு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, தாத்தா வந்து 62ல் யங்ஸ்டர்ஸ் வந்து உள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய பதவி காலத்திற்கு முன்னாடியே வந்து அவரோட முதலமைச்சர் பதவியை வந்து விட்டுட்டார். ஏன்னா வந்து இப்போ வந்து சூழல் சரியில்லை, இப்போ கட்சியை வந்து பலப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. அப்படி சொன்ன உடனே இந்த விஷயம்லாம் வந்து நேரு அவர்களுக்கு வந்து கூடுதலாக இவர் மேலே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனாங்க. ஸோ அப்போ வந்து என்ன சொன்னாங்க, நீ தான் ரைட் பர்சன், நீ ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டியை நீ கையில் எடுக்கணும், ஸோ எடுத்தால் தான் இன்னும் எனக்கு பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. சொல்லும்போது என்னால் முடியாதுன்னு, நீ முடியாதுன்னு சொல்ல முடியாது, உன் மாநிலத்தை மட்டும் பார்க்கக்கூடாது, இந்தியா ஃபுல்லாக நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது சரி அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதன் கையோட வந்து பார்த்திங்கன்னா 18 நாள் 300 ஊர்கள் 2000 மைல்கள் வந்து கடந்து போய் 1 கோடி மக்களை வந்து சந்தித்த ஒரு பெருமை வந்து பெருந்தலைவர் காமராஜரை சேரும். அந்த சேரும்போது தான் அவருக்கு வந்து ஆங்கிலம் வந்து நல்லா படிப்பாங்க, நல்லா பேசுவாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவருக்கு வந்து படிக்க தெரியாது, கல்வி அறிவு இல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவர் இருந்த சிறைவாசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய படிப்பு, இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது, லாங்குவேஜை வந்து அப்சர்வ் பண்ணுறது, இது எல்லாமே நல்லாவே இருந்திருக்கு. படிக்கல, ஆனால் கற்றுக்கிட்டாரு. நல்லா கற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி நிறைய புத்தகம் வாசிப்பு வந்து அவருக்கு இருந்தது. அது மட்டும் இல்லை, நீங்கள் படிக்கிறீங்கன்னா உங்களை படிக்க வச்சு கேட்பாங்க. ஸோ அந்த நாலேஜும் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் இருந்ததுனால மக்களுக்கு வந்து இவர் வந்து ஒரு மேடையில் பேசுகிறாருனா கூட, அங்கே அவங்களுக்கு புரியலனா கூட இவர் பேசுகிறதுக்கு அவங்க சொல்லுவாங்களாம், இவர் வந்து எங்கள் நல்லதுக்காக மட்டும்தான் பேசுவார் அப்படிங்கிறது வந்து மக்கள் புரிஞ்சு அந்த அளவுக்கு கைத்தட்டி உற்சாகப்படுத்துவாங்களாம். ஸோ அப்போ இத்தனை நாடுகள், இத்தனை ஊர்கள் வந்து அவங்க போய் சேர்ந்து இத்தனை மக்களை 1 கோடி மக்களை சந்தித்து 2000 மைல்களை கடந்ததனால் அவருக்கு வந்து காலா காந்தி அப்படின்ற ஒரு பேரை வந்து மக்கள் கொடுத்துருக்காங்க. காலானா கருப்பு காந்தி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பேரையும் வந்து தாத்தாக்கு வட்ட பெயராக கொடுத்தாங்க. ஸோ காந்திக்கு அடுத்து இவரும் வந்து காந்தின்றவர் வந்து இன்னும் நம்ம இது பண்ண முடியாத ஒரு இடத்துல அவர் இருக்கார். அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர் தான். ஸோ இப்படி தான் அவரோட செயல்பாடுகள் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது தான் நேரு அவர்கள் வந்து தவறுனாங்க. தவறும்போது பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் 17 ஆண்டு காலம் வந்து பிரதமராக இருந்த ஒரு 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 இடத்த பிடிச்சவர் வந்து நேரு அவர்கள் தான். ஸோ நல்ல ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அப்போல்லாம் இப்போ எல்லாம் இருந்தும் நம்ம சொணங்குறோம். அப்போ எதுவுமே இல்லாமல் ஒரு கட்டமைப்புலாம் சும்மா சாத்தியமே கிடையாது. அவங்கெல்லாம் வந்து உண்மைக்கு நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்தவங்க தான். அப்படி இருக்கும்போது அவங்க திடீர்னு தவறிட்டாங்கன்னும் போது என்ன பண்ணுறதுனே தெரியல. பிரதமர் இடத்துல வந்து யாரை வைக்கிறது அப்படின்னு சொல்லும்போது தான் தாத்தா அவர்கள் வந்து நீங்கள் பண்ணலாமே, நீங்கள் இருக்கலாமேன்னு சொல்லும்போது, என் சைடு இதெல்லாம் திரும்பாதீங்க, எனக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை, இதுக்கு சரியான நபர் வந்து லால் பகதூர் சாஸ்திரின்றது அவங்கள வந்து சொன்னாங்க. என்னால் முடியுமா அப்படின்னு, கண்டிப்பாக உங்களால் முடியும், நாங்கள்லாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு லால் பகதூர் சாஸ்திரி வந்து இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் வந்து குறைந்த காலம் மட்டுமே இருக்க முடிய ஒரு சூழ்நிலை, வயது மூப்பின் காரணமாக அவங்க தவறுனாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் சாய்ஸும் இவர்கிட்ட வரும்போது அப்பயும் தாத்தா வந்து இல்லை, எனக்கு இது வேண்டாம், பெரியவரோட மகள் இருக்காங்க, படிச்சிருக்காங்க, இன்னும் அவங்க திறமையாக கையாளுவாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த முறை இந்திரா காந்தி அவர்களை வந்து அந்த இடத்துக்கு வந்து இது பண்ணாங்க. ஸோ 2 பிரதமர்களை உருவாக்கிய கிங் மேக்கர் அப்படின்ற ஒரு பேர் வந்து தாத்தாக்கு அப்போ கிடைச்சிது.
அப்புறம் எப்படி இத்தனை மாநில மக்களால ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு தலைவரா நம்ம தமிழ்நாட்டு தலைவர் இருந்திருக்காரு? அதான் சொல்றேன்ல, தான் மக்கள், தான் நாடு. இதுல ஏன்னா வந்து இப்பவாவது பரவால்ல சோசியல் மீடியா, Facebook, Instagram, YouTube அது மாரி அதெல்லாம் இருக்கு. ஸோ அது மாரி வந்து தெரியும்போது வந்து இந்த மாநிலத்தில இந்த முதல்வர் இருக்காங்க. ஸோ அப்படின்றது வந்து எல்லாருக்கும் ஈஸியா தெரியும். ஸோ எதுவுமே இல்லாத காலகட்டத்தில எப்படி இவரு போம்போது அத்தன மக்கள் வந்து இவர வந்து தான் வீட்டு பிள்ளையா நெனச்சு இல்ல உபசரிச்சிருக்காங்க. தாத்தா வந்து பாத்தீங்கன்னா, சுற்றுப்பயணம் அதிகப்படியா செஞ்சாங்க. இங்க அங்கலாம் கிடையாது. எல்லா மாநிலத்துக்கும் போவாங்க. அந்த இந்தியால இருக்க எல்லா மாநிலத்துக்கு மாநிலத்துக்கும். போகும்போது ரயில் 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 வழியாக போனாலும் சரி, ஒரு கார்ல டிராவல் பண்றாங்கன்னா கூட, அங்க போயிட்டுருக்கும்போது இந்த மக்களுக்கு என்ன தேவை? இந்த நாட்ல, இந்த மாநிலத்தில என்ன பெஸ்ட்டா இருக்குன்றத வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி போகும்போது, அவங்க அங்க இருக்க ஒரு அமைச்சரா இருக்கட்டும், இல்ல வந்து அங்க இருக்க என்ன சொல்றது? வேற யாரா இருந்தாலும், முதலமைச்சரா இருந்தாலும், அமைச்சரா இருந்தாலும் அவங்க கிட்ட கேட்பாங்களாம். இங்க என்ன ஸ்பெஷல்? இங்க என்ன மக்களுக்கு தேவை? அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிட்டு, அதே மாரி ஒரு தகவல் நான் படிச்சிருக்கேன். பெட்ரோல் ஸ்டேஷன் வந்து இந்த இடத்துல இங்கேருந்து இத்தன கிலோமீட்டருக்கு எத்தன இருக்குன்றத கவுண்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ அப்ப இங்க வந்து அவ்வளோ வண்டி வாகனங்கள் பெருகியிருக்கா? அப்ப இத விட இன்னும் பெஸ்ட்டா பண்ணலாம்ல. ஸோ இந்த மாரி தான் உங்களுக்கு நீர்நிலைகள்லாம் பெருக்குனதெல்லாம் இப்படித்தான். இங்க நீர்வளம் இப்படி இருக்குன்னா, இத வந்து இன்னும் வந்து தேக்கி வச்சு விவசாயத்துக்கு எப்படி பயணிக்கலாம்? அப்படின்னு சொன்னதும் கால்குலேஷன் தான். ஸோ அவர் வந்து படிக்கவில்லை என்றாலும், பூமியையும், பூலோகத்தையும் நல்லாவே படிச்சிருக்காருன்னு தான் அர்த்தம். இந்த அரசியல் உண்டான பயணம் வந்து ஐயாக்கு எந்த வயசுல இருந்து தொடங்குச்சு மேம்? ஆ இவர் வந்து 6த் படிச்சிருந்தாங்க. 6த் படிச்சு அதுக்கப்புறம் அவங்களால படிக்க முடியல. 6வது அப்புறமா வந்து அவங்க அப்பா தவறிட்டாங்க. அவங்க மாமாவோட தேங்காய் கடையில அப்படிதான் போனாங்க. ஸோ அங்க இருந்தும் அவருக்கு வந்து அதீத பற்று அரசியல் மேல இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி இங்க வந்தாங்க. ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு சாயந்தர நேரத்தில கூட்டம் கூடுற நேரத்தில வந்து இவரு போய் அந்த கூட்டத்த கலந்துக்குவாங்க. இப்படிலாம் இருக்கும்போது, இது என்ன இது பொறுப்பா இல்லாம இருக்கான். நீ அரசியலுக்குள்ள போயிட்டாக்கா, அம்மாவ பார்க்காம போயிருவானோ! அடுத்து ஒரு தங்கச்சி இருக்கு. எப்படி நம்ம கல்யாணம் பண்ணுவோம்? இந்த இந்த சூழல்லாம் நெறையவே இருந்துச்சு. அத தாண்டியும் அவர் என்ன பண்ணாங்க, அ அவங்க மாமா கூட இருந்தாங்க. மாமா கூட இருந்து, அங்கேயும் ஏதாவது பிரச்சனை வரப்போகுது அப்டின்ட்டு, அதையும் சரி கட்டி, ஃபேமிலியும் சரி கட்டி இருந்தாங்க. அதுக்கப்புறம் காலப்போக்குல வந்து முழுக்க முழுக்க 17, 18 வயசுலலாம் வந்து தாத்தா முழு அரசியலுக்குள்ள ஈடுபட ஆரம்பிச்சாங்க. இந்த இந்த ஏன் கிங் மேக்கர் அப்படின்ற ஒரு கொஸ்டின் நான் கேட்டேன்னா, இந் இந்தியால வந்து அத்தன மாநிலங்கள் இருக்கு. அந்த அத்தன மாநிலங்களுக்கும் ஒரு ஒரு முதல்வர் இருப்பாங்க. ஆனா, ஐயா தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு பவர் வந்து அவருக்கு குடுத்துருக்காங்க. அப்படின்னா, இவரு எந்த அளவுக்கு ஒரு ஒரு சக்தி வாய்ந்த மனிதரா இருந்திருப்பாரு. ஒரு ஆளுமை திறன் கொண்ட ஒருத்தரா இருந்திருப்பாரு. ஸோ, அதனால தான் நான் உங்கள்ட்ட அந்த கேள்வி நான் கேட்டது. இல்ல அதுதான் நான் இத வந்து சரியான தகவல குடுக்கணும்னு சொல்லிட்டு, 2000 மக்களை 2,00,00,000 மக்களை சந்தித்து 300 மைல் கடந்து போயி, இவங்க வந்து இத்தன பேர வந்து பார்த்தாங்க, சொன்னாங்க அப்டின்னும்போது, அ இது வந்து பார்த்தீங்கன்னா, 18 நாட்கள்ல இது நடந்துச்சு. ஸோ நடந்தப்ப தான் இவரு வந்து இத்தன அளவுக்கு மக்கள் கிட்ட வந்து இந்த அளவுக்கு நெருக்கமா இருக்காங்க, மக்கள் பணி செய்யணும்னு இருக்காங்கன்னும்போது, ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து காந்திக்கு அடுத்து இவரு தான் அப்டின்னு சொல்லிட்டு, காலா காந்தி அப்டின்ற ஒரு பேர் வந்துச்சு. ஸோ அந்த காலகட்டத்தில தான் வந்து நேரு அவர்கள் வந்து தவறுனாங்க. தவறும்போது லால் பகதூர் சாஸ்திரிய வந்து கொண்டு வரணுன்ற விஷயத்த சொன்னாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கெல்லாம் வந்து இது எப்படி சாத்தியம்? இப்படி உடனே இந்த நிகழ்வு நடந்துச்சு. ஏன்னா நேரு வந்து அந்த அளவுக்கு அவங்க கையில வந்து அந்த பிரதமர் என்ற பதவிய வந்து 17 ஆண்டு காலம் வந்து அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஆட்சியை குடுத்திருந்தாங்க. ஸோ நாட்ட அந்த அளவுக்கு கட்டுக்கோப்புல வச்சிருந்து என்ன தேவைன்றத வந்து புரிந்து நடந்த ஒரு நேரு அவர்கள். ஸோ அவங்களோட வந்து தாத்தா வந்து அதிகப்படியா டிராவல் பண்ணதுனால, இதுக்கு யார் ஆப்ட்டா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, அப்பதான் வந்து லால் பகதூர் சாஸ்திரிய சொன்னாங்க. அவங்களும் நல்லபடியா பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தவறுன உடனே இந்திரா காந்தி அவர்கள வந்து உடனே சொன்னாங்க. "இல்ல இந்த இடத்த நீங்க பிடிக்கணும்னு சொல்லும்போது, இது எனக்கு சரி வராது." ஓ! ஐயாவே வந்து ஆமா. பிடிக்க இது சொல்லி சொன்னாங்க. சொல்லும்போது 2 முறையும் இந்த இந்த விஷயம் வந்து அவருக்கு வரும்போது, அவருக்கு கூடாதுன்னு தட்டி கழித்தவும் இதுதான். ஸோ அதனால பிரதமர் பதவிய தட்டி ஆமா. வேண்டான்னு கழிச்சிருக்காரு. சொல்லி ஒதுங்கி இருந்து, "எனக்கு இது போதும். தமிழ்நாடே போதுமானது." அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணாங்க, நேரு அவர இவங்க லால் பகதூர் சாஸ்திரி, அதுக்கப்புறம் அவங்களும் தவறுனதுக்கப்புறம் இந்திரா காந்தி அவர்கள் வந்து படிச்சிருக்காங்க அவங்க. நேருவோட மகள். அதனால அவங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த விஷயத்த செய்யணும். அவங்க கண்டிப்பா நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, அந்த விஷயத்த அவங்க கிட்ட ஒப்படைச்சாங்க. அதனால இதெல்லாம் அப்படி வந்ததா 2 முறை இவருக்கு வந்ததையும் தவறி விட்டது தான் இது. ஸோ இப்படிதான் அவங்கவங்க ஒரு ஒரு இடத்துல எதற்குமே ஆசைப்படாதவர், தன்னோட முதலமைச்சர் பதவியும் வந்து 9 1/2 ஆண்டு காலம் வந்து அடுத்து வர ஜெனரேஷன் குடுக்கணும். நம்ம இன்னும் இருந்து இத வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அது பண்ணாங்க. ஸோ இவரு அந்த முதலமைச்சர் பதவிய விட்டதுனால தான் ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி தலைவரா ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரு அவர்கள் வந்து முடிவு செஞ்சாங்க.
ஸோ எனக்கு ஒரு மாநிலமே போதுமானது இல்லை, உன் மாநிலத்தை மட்டும் நல்லா வச்சுருந்தா போதாகாது, எல்லா மாநிலத்தையும் நீ நல்லா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நேரு அவர்கள் வந்து விரும்பி வற்புறுத்தி கொடுத்த விஷயம் அது. இப்போ ஒரு தலைவர் வந்து முன்னேறி முதல் கட்டத்தை எடுத்து ஒரு வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னா அவர் மேல எடுத்ததுமே முதல்ல ஒரு ஜாதி சாயத்தை பூசுவாங்க. அது மாதிரி ஐயா மேலயும் சில பேர் பூசிட்டு இருக்காங்க. சோ அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, ஜாதி மதம் அப்பாற்பட்டவர் தான் பெருந்தலைவர் காமராஜர். ஏன்னா அந்த காலகட்டத்தில இருந்தே எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு ஒரு விஷயத்திலும் பார்த்து நடந்தவர் தான். அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கல்வி அறிவு அப்படிங்கிறது வந்து குலக்கல்விய வந்து தூக்கி பிடிச்சாங்க. குலக்கல்விய வந்து ராஜாஜி அவர்கள் வந்து கொண்டு வந்தாங்க. இப்படி தான் இருக்கணும்னு சொல்லும்போது, அப்படி கிடையாது. எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி, என் பிள்ளைங்க படிச்சாக்கா அந்த நாடும் சரி, அந்த வீடும் சரி சுபிட்சமாகும்னு நெனச்சவர் தான் பெருந்தலைவர் காமராஜர். அப்படின்னும்போது தான் அந்த கல்வின்ற தகுதியை எல்லாருக்கும் குடுத்தாரு. அப்ப கல்வின்ற தகுதிய குடுக்கும்போது, பசியிலும், பட்டினியிலும் இருக்கும்போது அவங்க எப்படி வந்து படிப்பாங்கன்னும்போது தான் மதிய உணவு திட்டத்த குடுத்தாங்க. அப்ப சாப்பாடு போட்டா அந்த குழந்தை வந்து படிக்க வந்துரும்ல. எத்தனையோ பேர் வந்து கழனிக்கு போவாங்க, வேலைக்கு விவசாயம் பார்க்க போவாங்க. அப்படி போம்போது கையில பிடிச்சிட்டு போயிருவாங்க தான் பிள்ளைங்க. ஏதோ ஒண்ணு நம்ம சாப்பிடுறது ஒரு வாய் குடுத்துக்கலாம். என் பிள்ளைக்கு பசியாறும்னு சொல்லிட்டு. அத மாத்தி அமைச்சு, "நீ போ வேலைக்கு. உன் பிள்ளைக்கு வேணுங்கிறது மத்தியான சாப்பாட நான் போடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கல்வி தரத்த வந்து உயர்த்தணும், கல்வி அறிவு எல்லா குழந்தைக்கும் குடுக்கணும் அப்படின்னு நெனச்சாரு. அதன்படியே பார்த்தாக்கா வந்தா எல்லாருக்குமே வந்து சீருடைன்றது வந்து எந்த அளவுக்கு இருக்கும். அப்போ வந்து எல்லாருக்கும் வந்து துணிமணிகள்லாம் வந்து சரிவர இருக்குமான்னு தெரியாது. நம்மளே வந்து பார்த்தோம்னா, எங்க காலத்திலேயே சொல்லுவேன், பண்டிகை காலத்தில தான் வந்து துணிகள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு தீபாவளியா இருக்கட்டும், ஒரு பொங்கல் எப்ப எப்ப வரும் அதுக்காக காத்துட்டு இருந்து 1 ட்ரெஸ் 2 ட்ரெஸ் எடுக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அந்த மாரி இருந்தது. அந்த காலகட்டத்தில இன்னமும் ரொம்பவே இருப்புகள், கையிருப்புகள் குறைவா இருக்கும்போது, அந்த சீருடைன்றது வந்து ரொம்பவே இதுவா இருந்தது. அங்க ஏற்றத்தாழ்வு ஸ்கூல்ல வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சமசீருடைன்றத கொண்டு வந்தார். ஸோ எந்த இடத்துலயுமே வந்து ஜாதியும் சரி, எல்லாரும் பொதுவானவங்களா இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தை அந்த காலகட்டத்திலே கொண்டு வந்தவர் பெருந்தலைவர். ஸோ சொல்லணும்னா இது மாரி நெறையவே சொல்லலாம். அத தாண்டி அவர் மேல வந்து பூசுறாங்க அத சில வந்து பேர் அது ஜாதி அது சாயத்த. வந்து ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் தான். ஏன்னா வந்து அந்த காலகட்டத்திலேயே இப்ப இன்னொரு எக்ஸாம்பிளும் சேர்த்து சொல்லலாம். 17, 16 வயசு இருக்கும்போது அவரோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, விருதுநகரில் மாரியம்மன் கோயில் திருவிழான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அக்னி சட்டி எடுப்பாங்க. ஸோ வருடத்திற்கு ஒரு முறை. அப்படி எடுக்கும்போது அந்த கோயில்லயே வந்து பார்த்தீங்கன்னா, தாழ்த்தப்பட்டவர்கள வந்து கோயிலுக்கு கொஞ்சம் தள்ளி அவங்களுக்கு வந்து அந்த நேர்த்தி கடன செலுத்துறதுக்கு ஒரு இடம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் அந்த நேர்த்தி கடன செலுத்தணுன்ட்டு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல வசதி வாய்ப்புகள் உள்ளவங்க வந்து கோயிலுக்குள்ள வந்து சுத்தி வந்து நேர்த்தி கடன் உள்ள செலுத்தலாம்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்தையும் பிரேக் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஆ அங்க இருக்க பெரியவங்க, அங்க இருக்க சூழல்ல இருந்த கிராம அத என்ன சொல்லுவாங்க பஞ்சாயத்து இந்த மாரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கவங்கலாம் பெரியவங்க கிட்ட சொல்லி சண்ட போட்டு, அவர் ஃப்ரெண்ட நீ உள்ள கொண்டு போய் தான் இது செலுத்தணும்னு சொல்லிட்டு, அந்த விஷயத்த வலியுறுத்தி அத அந்த மாரியே செலுத்தவும் செஞ்சதும் பெருந்தலைவர் காமராஜர் தான். ஸோ அந்த நேரத்திலேயே அவருக்கு வந்து இந்த ஜாதின்றது வந்து ஜாதி வேற்றுமை இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது அப்படின்னு அப்படிங்கிறத கொண்டு வச்சிருக்காங்க. வந்தாங்க. ம். இதுபடி அந்த காலகட்டத்தில இருந்தாலும், இவரு வசதி, வாய்ப்புகள், அந்த பதவி, அந்தஸ்து வந்தா மாறிடுவாரா? அப்படின்னு பார்த்தா கிடையாது. முதலமைச்சரான பிறகும், அ அறநிலைத்துறையில வந்து பார்த்தீங்கன்னா, பரமேஸ்வரன் சொல்லிட்டு அவருக்கு வந்து உங்களுக்கு அறநிலைத்துறை அமைச்சரா குடுத்தாரு. அப்ப வந்து உங்களுக்கு பார்த்தால் தீட்டு, தொட்டால் தீட்டு இந்த மாரிலாம் எவ்வளோ விஷயங்கள் இருந்தது. இப்ப கூட சில இடங்கள்ல நம்ம அத பார்க்குறோம். இன்னும் இந்த மாதிரி இருக்கவங்கள வந்து வேற்றுமையா பார்க்குறாங்க. ஜாதின்ற ஒரு அந்தஸ்துல பார்க்குறாங்கன்னும்போது, ஆ அந்த காலகட்டத்தில எப்படி இருந்திருக்கும்? அதையே மாத்தி அமைச்சு இவங்களுக்கு உண்டானது வந்து அப்ப நீங்க உள்ள வந்தா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மாலை மரியாதை குடுத்து தானே ஆகணும். ஸோ அதையும் வந்து அந்த காலத்திலேயே அவர் செஞ்சவர் தான். ஸோ அதனால தாத்தா வந்து அந்த மாரி எந்த எண்ணத்தோடையும் இல்ல. ஆனா இப்ப இருக்கவங்க அத யோசிக்கிறது வந்து முற்றிலும் தவறுன்னு தான் சொல்லுவேன். அது மாரி யோசிக்கிறவங்களுக்கு நீங்க என்ன இல்ல சொல்றீங்க? அது கூடாது. ஏன்னா வந்து இப்ப நம்ம வந்து அவர நேசிக்கிறோம். அனைவருக்கும் பொதுவான தலைவர் நிச்சயமா அவரு. அவர நம்ம நேசிக்கிறோம். அவர் நேசிச்ச விஷயங்கள நம்ம ஃபாலோ பண்றோம். அவருக்கு இது பிடிக்கும், பிடிக்காதுன்னு. அவரோட ஆன்ம நம்மள எப்படி பிளஸ் பண்ணும். ஸோ இந்த விஷயத்த நம்ம தூக்கி பிடிச்சு, நம்ம ஏன் இன்னும் நம்ம நாட்டுக்குள்ளேயே நம்ம வேற்றுமையும், இது வந்து ஜாதி, இந்த ஜாதி, அந்த ஜாதின்னு சொல்லி எதுக்கு பிரிக்கணும்? நம்ம எல்லாம் ஒண்ணு தானே! அப்படி இருந்தா ஏன் இதுல வந்து குளறுபடி வரப்போகுது? அது கூடாதுன்னு தான் நான் நெனைக்கிறேன். அப்புறம் வந்து ஐயாவ வந்து கொள்கை தலைவரா வச்சு நெறைய கட்சிகள் முன்னெடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாரி கட்சிகளுக்கு ஐயா அந்த மாரி கட்சிகள் வந்து ஐயாவோட கொள்கைய ஃபாலோ பண்றாங்களா? இல்ல அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வர விரும்புறீங்க?
அதாவது கொள்கைகள கையில எடுக்குறாங்க. அவர் பேர சொல்றாங்க. வரவேற்க வேண்டிய விஷயம் தான். ஆனா, அத வந்து கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணி கொண்டு போனாங்கன்னா, உண்மைக்கே சொல்றேன், நம்ம நாடு மாரி வேற எந்த நாடும் இருக்குமா? அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா, பெருந்தலைவர் இருக்கும்போது, ஒரு ஒரு முறையும் தமிழ்நாட்டுக்கு என்ன வேணும்? அப்படிங்கிற விஷயத்த வந்து, இந்த மாநிலத்தில இதெல்லாம் இப்போ தேவையில்லல்ல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு குஜராத்தோ, பீகாரோ இந்த மாரி மாநிலங்கள்ல இப்ப இந்த வசதிகள் வேண்டால்ல. அதுக்கு குடுக்குற ஃபண்ட் எல்லாம் எங்களுக்கு குடுக்கலாம்ல. நாங்க இந்த விஷயத்தெல்லாம் நாங்க சரி செஞ்சுக்குவோம்ல. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு முறையும் நேருவ போய் பார்க்கும்போதெல்லாம், "என்ன காமராஜ் இப்ப என்ன என்ன விஷயத்த கையில எடுத்துட்டு வந்திருக்க? என்ன வேணும்னு கேட்க வந்திருக்க?" அப்படின்னு கேட்கிறது தான். அந்த மாரி ஒரு ஒரு விஷயமும் நம்ம நாட டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவரோட மைண்ட்ல இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நம்ம நாட இன்னும் சுபிட்சமாக்குறதுக்கு என்ன பண்ணணுன்றத யோசிச்சாவே போதுமானது. அதுவே வந்து அவர் சொன்ன கொள்கைகள்லாம் நான் தூக்கி பிடிக்கிறேன்னு சொல்றவங்களுக்கு ஒரு பதிலா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த மாநிலங்கள் வந்து அவங்களுக்கெல்லாம் சிதறி கிடக்கிற, அதுக்கெல்லாம் தேவையில்லாம ஃபண்ட் அப்படியே நிலுவையில, இல்லன்னா ஒதுக்கி வச்ச விஷயங்கள் வந்து தேவையில்லாம இருந்தது. இவர் எடுத்து நம்ம நாட்டுக்கு தேவைப்படுத்தினாரோ, அந்த மாரி யோசிச்சு நமக்கு உண்டான விஷயங்கள சரிவர செஞ்சாவே நல்லாவே இருக்கும். ஸோ கொள்கை அப்படிங்கிறது அவர மட்டும் பேசி அப்படியே ஒதுக்கிராம, அவர் எப்படி எப்படிலாம் டெவலப் பண்ணாரோ நாட்டுக்கு, அந்த மாரி டெவலப் பண்ற விஷயத்த கொண்டு வந்தாவே நல்லாருக்கும். இப்போ வந்து பெண்கள் அந்த வரதட்சணை கொடுமை அந்த நெறைய இந்த ரீசன்க்காக பெண்கள் வந்து அவங்க உயிரே வந்து மாச்சுக்கிறாங்க. எவ்ளோ படிக்க வச்சு, நெறைய நகை போட்டு கட்டி குடுத்தாலுமே வந்து, இந்த மாரி இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு சொல்ட்டு கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு ரீசன்னால பெண்கள் வந்து அவங்க உயிரே வந்து அவங்க மாச்சுக்கிறாங்க. ஸோ இது மாரி இருக்க பெண்களுக்கு நீங்க ஒரு பெண்ணா என்ன சொல்ல இது விரும்புறீங்க? தவறுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து படிக்கிறது எதுக்கு அப்டின்னா, நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது 4 செவுத்துக்குள்ள இப்ப நான் அம்மா, அப்பாவோ, அக்கா, தங்கச்சியோ இவங்கள மட்டும் பார்ப்போம். அவங்க பேசுறது, அவங்க சொல்றது மட்டும் தான் நமக்கு புரிதல் இருக்கும். ஆனா, இப்ப நம்ம வெளில போறோம். கடல் கடந்து போய் படிக்கிறாங்க பிள்ளைங்க. படிச்சுட்டு வந்தாலும் அவங்களோட எண்ணம் எப்டி இருக்கும்? ஒருத்தவங்களோட நிலைப்பாடு, சுற்று இருக்க சூழல் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கும்போது, இப்ப இவங்க இத நோக்கி தான் வராங்க அப்டின்னும்போது, அது எப்படி நம்ம அதுலேருந்து கடந்து வரணும் அப்படிங்கிற எண்ணம் பிள்ளைங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ, இத வந்து ஒரு மாரி இறுக்கமான மனநிலையில இருக்காங்களா? வீட்ல இருக்கவங்க கிட்ட, பெத்தவங்க கிட்ட சொல்லலாம். இல்ல கூட பொறந்தவங்க கிட்ட சொல்லலாம். இல்ல உங்களுக்கு தான் படிச்சிருக்கீங்கல்ல, இந்த இத எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது தெரியும். லாயர மீட் பண்ணலாம். கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ, இந்த மாரி என்னால முடியலன்ற அந்த நிலைமைக்கு போய் என்ன நான் மாற்றிக்கணும்னு நெனைக்கும்போது, அத விட அவங்களுக்கு பதிலடி குடுக்கணும்னு ஏன் பிள்ளைங்க நெனைக்க மாட்டேங்குது? ஸோ படித்த பிள்ளைகளா இருக்கட்டும், படிக்காத பிள்ளைங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் தன்னோட உயிரை மாய்த்து கொள்ள யாருக்கும் அனுமதி கிடையாது. ஸோ இத வந்து துணிந்து இது மாரி ஒரு பிள்ளைங்க, 2 பிள்ளைங்க வெளில வந்து சொல்லம்போது தான், அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும். நம்மளும் செய்யலான்னு சொல்லிட்டு. அதனால இது கூடாது அப்படிங்கிறத வந்து ஆனா, நம்ம சொல்லணும். இதுவரைக்கும் இறந்த பெண்ணுக்கு வந்து வீட்டிலயும் சரி, வெளி சைட்லயும் சரி, எந்த ஒரு சப்போர்ட் சொன்னா நான் சொன்னா யாரும் காதுல வாங்கிக்க மாட்றாங்க. அப்படின்றத வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா வச்சு நான் சொன்னேன் யாரும் கேட்கல. என்ன வந்து கேட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது ஸோ சொன்ன பிள்ளைங்க வரதட்சணை கேட்கிறவங்களுக்கு நீங்க என்ன இல்ல சொல்ல அது வருவீங்க? வந்து இப்ப எத்தனையோ இந்த மாரி பெண்களுக்கு வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறவங்களுக்குலாம் வந்து எப்பயோ உங்களுக்கு தீர்ப்பு எப்படி வந்துச்சுன்றது தெரியும். ம். ஸோ அத இன்னும் வலியுறுத்தி, அவங்களுக்கு வந்து சரியான ஒரு பனிஷ்மென்ட் குடுத்தா, இந்த மாரி மாமியார்கள், மாமனார்கள் திருந்துவாங்க. ஸோ அந்த தண்டனைகளை கடுமையாக்குனா, அடுத்து இந்த தவறு செய்யணும், இந்த மாரி பிள்ளைங்கள கேட்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் வரும். ஸோ இத வந்து இன்னும் டைட் பண்ணணும்னு நான் நெனைக்கிறேன். சட்டங்கள் நிச்சயமா கடுமையாக்கப்பட்டால் தவறுகள் தவறுகள் குறைக்கப்படும். குறைக்கப்படும். அதனால வந்து இத உடனடியா செய்யும்போது, அடுத்து இந்த மாரி யோசிக்கிற ஒரு மாமனார், மாமியாருக்கு இது ஒரு பதிலடியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால அந்த பிள்ளைங்க சொல்றாங்க, சொல்லலன்றத தாண்டி இவங்க கேட்கலாமா? அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவங்களுக்கு வரணும். ஸோ இந்த பிள்ளைங்களும் அத செய்யக்கூடாது. இவங்களும் இத கேட்கக்கூடாது. ஏன்னா கேட்கிறவங்களும் ஒரு பெண் தான். அவங்களும் இதெல்லாம் கடந்து தான் வந்திருப்பாங்க. அந்த யோசனை இருக்கான்றது தெரியல. அந்த எக்ஸ்ட்ரீம்க்கு போறாங்கனாவே அவங்க மனுஷ பிறவியிலே அவங்க சேர்த்துக்கியான்றது தெரியல. ஏன்னா இப்ப நம்ம கேட்ட இந்த ரித்திகா ஏன்னா விஷயம்லாம் உடல் வந்து ரீதி ரித்தன்யா. உடல் ரித்தன்யா. ரீதியாகவும், மன ரீதியாகவும் அந்த பொண்ண வந்து ரொம்ப துன்புறுத்தி ஆமா. இருக்காங்க. 76 நாட்கள் மட்டும் அது கல்யாண வாழ்க்கையில அது அந்த ஒரு பீரியட் சொல்லுவாங்க. அதெல்லாம் அனுபவிக்காம அந்த குழந்தை இறந்துட்டது. ஸோ அது வந்து கேட்கும்போதே சங்கடமா தான் இருக்கு. அந்த அதனால ஒரு பொண்ணுன்றத தாண்டி, அரேஞ்ச் மேரேஜ்ன்னு பார்த்தா அந்த பொண்ணு. ஸோ லவ் மேரேஜ் பார்த்தா இங்க பொன்னேரியில ஒரு பொண்ணு ம், இறந்திருக்காங்க. ம். ஸோ இது மாரி சுத்தி லவ் ஆர் அரேஞ்ச் 2 மேரேஜ் வரும்போது, இந்த வரதட்சணை அப்படின்ற ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, பெண்கள் தான் உயிர் மாய்க்கிறாங்க. அது ஏன்? அந்த அளவுக்கு வீக்கா இருக்காங்க. இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, பெத்தவங்களா இருந்தாலும், என்ன பிரச்சனை இருந்தாலும் அங்க பொறுத்துக்கோ, ஃபேஸ் பண்ணிக்கோ. இந்த வார்த்தைய பெண் வீட்டார் வந்து குறைக்கணும்னு தான் நான் நெனைப்பேன். உங்க பிள்ளைங்கள நீங்க தான் பெத்தீங்க. அது நல்லதோ, கெட்டதோ, அத வந்து கையில எடுத்து பார்க்க வேண்டிய கடமை கடைசி வரைக்கும் உங்களுக்கும் உண்டு.
கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா கடமை முடிஞ்சிருச்சு, அது என்னனாலும் நீ ஃபேஸ் பண்ணிக்கோன்னு சொல்றது தவறு. படிக்க வச்சுடுறோம், எப்படினாலும் வந்துட்டோம், கஞ்சா கூட குடிக்கட்டுமே, தப்பில்லையே. அத விரட்டி விடுறது, அதுக்கு அதுவே ஒரு மாரி கில்ட்டி ஆயிடுதுல்ல. அங்கேருந்து போயிட்டாவே நம்ம யாரோ, இந்த வீட்டுக்குள்ள வரும்போதே நமக்கு இதுல உரிமை இல்லைன்ற ஒரு எண்ணத்த நம்மளே குடுக்குறோம்ல. ஸோ அது தவறு. அதனால பெண் வீட்டாரும் சரி, ஆண் வீட்டாரும் சரி, வரது ஒரு பெண். ஆ என்ன சொல்றது? அது ஒரு குழந்தை தானே. அதுவும் ஒரு உயிர் தானே. அதுக்கும் மனசு இருக்குல்ல. ஸோ அத புரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். இத ஓப்பன் அப் பண்ணணும். தண்டனைகள் கடுமையாகணும். 2வது பெற்றவர்களும் இத பிள்ளைங்கள இப்படி பொறுத்து போன்ற சொல்ற விஷயமும் தவிர்க்கணும்னு தான் நான் நெனைக்கிறேன். வரதட்சணை குடுக்கறதும் தப்பு, வாங்குறதும் தப்பு. குடுக்குறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? குடுக்குறவங்க வரதட்சணை கேட்டு டிமாண்ட் பண்றவங்கள எனக்கு தெரிஞ்சு அது மாரி பிள்ளைங்கள குடுக்கவே செய்யாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். வரதட்சணை கேட்டா பெண்ண ஆமா. குடுக்காதீங்க. வரதட்சணை இப்ப என் பிள்ளைக்கு நான் குடுக்கணுன்றது என்னோட விருப்பத்துக்கு என்னால எவ்வளோ முடியுமோ என் குழந்தைக்கு தான் செய்ய போறேன். அது கடன வாங்கி செய்றேனா, இல்ல வச்சுக்கிட்டு செய்றேனா, அது என்னோட விருப்பம். என்னோட சூழல் எப்படி இருக்குன்றது எனக்கு தான் தெரியும். ஆனா அத கட்டாயப்படுத்தி இவ்வளோ போடுங்கன்னு கட்டாயப்படுத்துறவங்கள அது அப்படி கேட்டு வராங்கன்னா குடுக்காதீங்க உங்க பிள்ளைங்கள. அப்பயே தெரிஞ்சு போச்சு. அங்கேயே டிமாண்ட் பண்றாங்க. அப்ப உங்க குழந்தைங்கள எப்படி நல்லா பார்த்துக்குவாங்க? ஸோ அப்ப நம்ம சொல்லலாம். அவங்க அத தாண்டி வேற மாரி விருப்பப்படுறாங்க அப்படின்னும்போது நம்ம குழந்தைக்கு குடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அந்த நகை, பணத்தெல்லாம் வச்சு அந்த பிள்ளைங்கள வேற மாரி வாழ வைக்கலாம். ஸோ நமக்கே கான்ஃபிடன்ஸ் இல்லாம நம்ம அந்த குழந்தைய குடுக்குறது, அப்ப அவங்க எப்படி கான்ஃபிடன்ஸா பார்த்துக்குவாங்க? ஏன்னா இப்ப மோஸ்ட்லி பெண்ணோட பெத்தவங்க பையனுக்கு ஒரு பையனுக்கு கொடுக்கும்போது அவன் செட்டில் ஆயிருக்கானா, சொந்த வீடு இருக்கா, கார் இருக்கா, ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமேட்டு தான் பொண்ணு குடுக்குறாங்க. ஸோ அந்த பையனோட கேரக்டர் எப்படி இருக்கு அப்படின்றது யாருமே அனலைஸ் பண்ணிட்டு குடுக்க மாட்றாங்க. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல முதல்லாம் பார்த்தீங்கன்னா, சொந்த பந்தம் அப்படின்றது தள்ளி இருந்தாலும், அங்க இருக்க சுத்து வட்டாரங்கள்ல இருக்கவங்க கிட்ட கேட்பாங்க. இந்த மாரி பையன் ஒருத்தன் இருக்கான். இவன் எப்படி கேரக்டர் வைஸ் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்காகனாலும் சொந்த பந்தங்கள் பழக்கம் இருந்துச்சு. இல்ல எப்படி எப்படிலாம் இருந்தது. ஆனா இப்போ என்ன ஆயிருச்சு? இப்போ ரோட்ல என்ன சொல்றது? ஒரு ரூட் கேட்டு போகுறோம்னா கூட மேப் போட்டுக்கிறோம். அங்க இருக்கவங்க கிட்ட நம்ம பேசுறோமா? ஒரு அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கோம். இங்க என் வீட்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியாது. அவங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கும் தெரியாது. வெளியேறும்போது கதவ சாத்திடுறோம். உள்ள வந்தோனே கதவ சாத்திடுறோம். எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இந்த பேச்சு வழக்கங்கள் எதுவுமே எல்லாமே குறைஞ்சு போச்சு. அப்படின்னும்போது நம்ம எல்லாத்தையுமே தவிர்த்துட்டோம். இது நம்மளோட தவறுன்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால இதெல்லாம் சிலது மாறணும். எதுனாலும் நல்ல 4 பேர்கிட்ட கேட்டு அவன் படிக்கிற ஸ்கூல், காலேஜ்ல இருந்து, வேலை பார்க்குற இடத்துல இருந்து, சுத்து வட்டாரங்கள்ல இருந்து எல்லாத்தையும் ஓரளவுக்கு நம்ம கேட்டுக்கலாம். அதையும் தாண்டி சில விஷயங்கள் தவிர்க்க முடியாம நடந்ததுன்னா, நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ சில விஷயங்கள கேட்டு தெரிஞ்சு பண்றது நல்லது. ஓகே. நன்றி. நன்றி.